அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாடிய காரியங்கள் விரைவாக உங்களுக்கு ஒரே வாரத்தில் நடக்க வேண்டுமா? இதோ சிறப்பான ஒரு வசீஃபாவை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். ஒரு வார காலம் இதை நீங்கள் சரியாக செய்தால், இதை முடித்தவுடன் நீங்கள் கேட்கிற அனைத்து துஆவையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வான். இந்த துஆவை இதோ புனிதமான நபி அவர்களின் பூமியான மதீனத்துல் முனவ்வராவிலிருந்து உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். அல்லாஹு தாலா வாழ்வை சிறந்ததாக உயர்ந்ததாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இதோ புனிதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்கிற மதீனத்துல் முனவ்வரா, அல்லாஹு தாலா இந்த இடத்தை காண்கிற நசீபை அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வார காலத்திலே நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்க வேண்டுமா? இமாம்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லித் தருவார்கள். குர்ஆனில் வருகிற சூரத்துல் ஃபத்ஹ், இதோ உங்களுக்கு குர்ஆனுடைய அந்த வசனங்களின் இடங்கள், சூராவின் பெயர் என அனைத்தும் ஸ்கிரீனிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த சூரத்துல் ஃபத்ஹை 26வது ஜுசுவிலே வரக்கூடிய 48வது சூறாவை நீங்கள் ஒரு வார காலம் தொடர்ந்து ஓத வேண்டும். அதாவது தினசரி 3 முறை என்ற அடிப்படையில் ஓத வேண்டும். ஒரு வார காலத்தில் மொத்தம் 21 முறை ஓதும்படியாக இதை அமைத்துக் கொள்ள வேண்டும். தினசரி ஏதேனும் ஃபர்து தொழுகைக்கு பிறகு இந்த சூரத்துல் ஃபத்ஹை 3 முறை ஓதிவிட்டு, யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் பெயரை 489 முறை ஓத வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், திங்கட்கிழமை நீங்கள் துவங்குவதாக இருந்தால் ஒரு ஃபர்து தொழுகைக்கு பிறகு 3 முறை சூரத்துல் ஃபத்ஹை ஓதிவிட்டு, யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் பெயரை 489 முறை ஓத வேண்டும். அப்படியே செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை என 7 நாட்கள் முடியும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை முடியும் பொழுது அதை முடித்துவிட்டு தன்னிறைவாக நிரப்பமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் கேட்கிற அனைத்தையும் தந்து விடுவான். சூரத்துல் ஃபத்ஹினுடைய நிறைய பிரயோஜனங்கள் சமூகத்தில் தெளிவாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் நாடிய நோக்கங்களை, நீங்கள் நாடியதை நிரப்பமாக விரைவாக நிறைவேற்றி தருகிற சூரத்துல் ஃபத்ஹை ஓதி நீங்கள் யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் அஸ்மாஉல் ஹுஸ்னாவையும் ஓதி அல்லாஹ்விடத்திலே கேட்டு பாருங்கள். எல்லாம் இலகுவாக நடந்துவிடும். அல்லாஹு தாலா கபூல் செய்து அருள் புரிவானாக. புனிதமான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ரவுலா ஷெரீஃபிலிருந்து, மதீனா பூமியிலிருந்து இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். அல்லாஹு தாலா நபியவர்களின் பரக்கத்தை பெற்ற நல்ல சாலிஹீன்களாக வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் ஆக்கி புனிதமான இந்த இடத்தை வாழ்விலே மீண்டும் மீண்டும் காண்கிற நல்ல நசீபை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.